பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதர்கள் தங்கள் முயற்சி மற்றும் திறமைகளின் மூலம் வெற்றிக்கான எல்லா ஏற்பாடுகளையும், அதாவது ஒரு போர் வீரன் போருக்கு செல்லும் முன் தன் குதிரைகளும் ஆயுதங்களையும் தயார் செய்வது போல நாமும் நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் இறுதி வெற்றியையும் விடுதலையும் ஒரு ஜெயத்தையும் தருவது தேவனுடைய கிருபை மட்டுமே என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒரு தேர்வுக்கோ ஒரு தொழிலுக்கோ அல்லது வேலைக்கோ நாம் முடிந்த அளவு கடினமாக உழைக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம அந்த தேர்வுக்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ நாம் ஆயத்தமாகும் போது உண்மை உத்தமத்தோடு நம்ம அந்த வேலையை செய்யும் போது தேவன் அந்த நம் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். குதிரை எவ்வளவுதான் பலமா ஆயத்தம் பண்ணினாலும் போரின் இறுதி வெற்றியை தீர்மானிப்பது மனிதனோ அல்லது குதிரையோட பலமோ அல்ல, மாறாக அது தேவனால் மட்டுமே சாத்தியம். அல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போதும் இறுதி வெற்றியை தரும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல வேண்டும். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.